ஓராயிரம் குறைகள். ஒரு காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஓவியன் இருந்தான். தன் வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு சிறு குறை கூட இல்லாத ஹோன்ஹேவான ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும் என்பது அவன் வாழ்நாள் லட்சியம். பல மாதங்கள் கடுமையாக உழைத்து அவன் ஒரு அற்புதமான ஓவியத்தை வரைந்தான். அவனுக்கே அதில் பெருமை. இந்த ஓவியம் எப்படி இருக்கிறது என்று மக்களின் கருத்தை அறிய விரும்பினான். அவன் அந்த ஓவியத்தை நகரத்தின் மைய சதுக்கத்தில் வைத்தான். அடியில் ஒரு பலகையில் இப்படி எழுதி வைத்தான்: இது என் சிறந்த படைப்பு. இதில் உங்களுக்கு ஏதேனும் குறை அல்லது தவறு தெரிந்தால் தயவுசெய்து அந்த இடத்தில் ஒரு எக்ஸ் குறியிடுங்கள். மாலை நேரம் தன் ஓவியத்தை பார்க்கச் சென்றான். அங்கே கண்ட காட்சி அவனை நிலைகுலையச் செய்தது. அந்த அழகிய ஓவியம் முழுவதும் நூற்றுக்கணக்கான எக்ஸ் குறிகளால் சிதைந்து போயிருந்தது. ஒரு இடம் கூட பாக்கியில்லை. மக்கள் இத்தனை குறைகளை கண்டுபிடித்திருக்கிறார்களே என்று அவன் மனம் உடைந்து அழுதான். அவனுடைய சோகத்தை கண்டு அவனது குரு ஆசிரியர், மகனே, ஏன் சோகம் என்று கேட்டார். ஓவியன் நடந்ததை கூறி அழுதான். குரு புன்னகையுடன் சொன்னார்: கவலைப்படாதே, நான் சொல்வதை கேள். நீ மீண்டும் அதே ஓவியத்தை அச்சு அசலாக மறுபடியும் வரை. ஓவியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் குருவின் சொல்லை தட்டாமல் மீண்டும் பல மாதங்கள் உழைத்து அதே போன்ற மற்றொரு ஓவியத்தை வரைந்தான். குரு சொன்னார்: இப்போது இந்த ஓவியத்தை அதே சதுக்கத்தில் வை. ஆனால் இந்த முறை குறிப்பை மட்டும் மாற்றிவிடு. குரு ஒரு புதிய வாசகத்தை கொடுத்தார். ஓவியன் அதன்படியே செய்தான். அந்த பலகையில் இந்த முறை இப்படி எழுதப்பட்டிருந்தது: இது என் சிறந்த படைப்பு. இதில் உங்களுக்கு ஏதேனும் குறை அல்லது தவறு தெரிந்தால் அருகில் வண்ணங்களும் தூரிகைகளும் பிரஷஸ் வைக்கப்பட்டுள்ளன. தயவு செய்து அதை நீங்களே சரிசெய்து விடுங்கள். ஓவியன் அன்று மாலையும் சென்றான். அடுத்த நாளும் சென்றான். ஒரு வாரம் கழித்து சென்று பார்த்தான். என்ன ஆச்சரியம்! ஓவியத்தில் ஒரு புள்ளி கூட மாறவில்லை. ஒருவர் கூட அதை திருத்த முயற்சிக்கவில்லை. ஓவியன் குருவிடம் ஓடினான். குருவே, இது எப்படி சாத்தியம்? ஒருவர் கூட ஓவியத்தில் கை வைக்கவில்லையே. குரு சிரித்துக்கொண்டே சொன்னார்: மகனே, இந்த உலகத்தில் அடுத்தவர் செய்யும் வேலையில் குறை சொல்வது மிகவும் எளிது. அதனால்தான் முதல் முறை 1000 பேர் எக்ஸ் போட்டார்கள். ஆனால் ஒரு தவறை சரி செய்வதற்கோ அல்லது புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கோ பொறுப்பும் திறமையும் தைரியமும் வேண்டும். அது மிகவும் கடினமானது. அதனால்தான் 2ஆம் முறை ஒருவர் கூட அந்த தூரிகையை தொடவில்லை. கதையின் நீதி: விமர்சிப்பது கிரிட்டிசைஸ் எளிது, உருவாக்குவது கிரியேட் கடினம். நம் வேலையை செவ்வனே செய்வதில் மட்டும் கவனம் வைப்போம்.